சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுந்து காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே 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 சிவரகசியமே. ஒன்பதான வாசல்தான் ஒழியு நாள் இருக்கையில், ஒன்பதாம் ராம ராம ராமா என்னும் நாமமே. வன்மமான பேர்கள் வாக்கில் வந்து நோய் அடைப்பராம், அன்பரான பேர்கள் வாக்கில் ஆய்ந்தமைந்து இருப்பதே. சிவவாக்கியர். அடுத்த முறை நாம பூமிகாத்தாம்பட்டி வைத்தியரை துணைக்கு கூட்டி கொண்டு போவாம். அதுக்கு அவர் சம்மதிப்பாரா? சம்மதிக்க வைக்கணும். சாமி, தப்பானவன் வந்துட்டான். தன்னோட மந்திர தந்திர எந்திர சித்து விளையாட்டுகள்னு அத்தனை வித்தைகளையும் காட்டி விளையாடுவானே. இந்த நேரம் உங்க பொண்ணு உயிருக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஜாதகம் சொல்லுது. ஈஸ்வரா, இது நெய்யா சோதனை. மா, உங்க பொண்ணுக்கு தெய்வ கடாட்சம் நிறைய இருக்கு. காக்கை சித்தரோட ஆசீர்வாதம் இருக்கு. அவரை வேண்டிக்கங்க, அவரு பாத்துக்குவாரு. ஜோசியரே. கண்ணா. மா, ஜோசியர் சொல்றதுலாம் நான் கேட்டுதான் இருந்தேன். ஜோசியம் மனுஷனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் சொல்லி ஏதாவது பயமுறுத்தலாமா? எதையோ சொல்றேன்னா என்ன தம்பி சொல்றீங்க? உங்க அக்காவோட ஜாதகத்தை பார்த்துட்டு கணிச்சுட்டு தான் சொல்றேன். நம்பிக்கை தரேன்னு சொல்லிட்டு நானா எதையாவது அளந்து விட முடியுமா என்ன? ஒரு பாதகம் இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி அதை சொன்னாதானே முன்னெச்சரிக்கை இருக்க முடியும், அதுக்கான பரிகாரமும் செய்ய முடியும். நீங்க சுலபமா சொல்லிட்டேங்க. அம்மா இனிமேல் ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டாங்க, சரியா தூங்கவும் மாட்டாங்க. நீங்க சொன்னதையே சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருக்க போறாங்க. என்ன கண்ணா இது? இப்ப நான் சாப்பிடுறதும் தூங்குறதுமா முக்கியம்? ஜோசியர் ஒரு ஆபத்துன்னு சொல்றாரு, நாம தானே கவனமா இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுக்கு எங்கேருந்து ஆபத்து வரும்? எங்கிருந்து வரும்? யார் மூலமாவும் வரும். அம்மா, நான் துணிஞ்சு சொல்றேன், அந்த ஈஸ்வரன் கிருபையால இது வரைக்கும் நான் கணிச்சு சொன்னது பொய்யே ஆனதில்லை. கடவுளே. மா, தம்பி சொன்னதுனால எனக்கு எந்த விதமான வருத்தமும் கோபமும் கிடையாது. தம்பி என்ன இங்க வர வேண்டாம்னு சொன்னாலும் நான் வரத்தான் போறேன். நான் இங்க வரதே அவனோட சித்தம். ஆனா நீங்க உங்க பொண்ணு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள பத்திரமா பாத்துக்கங்க.
அப்போ நான் வரேம்மா. வாங்க ஐயா. ம். என்ன கண்ணா, ஜோசியர் நம்ம நல்லது தானே சொல்லிட்டு போறாரு. அவர்கிட்ட போய் முகதாட்சணை இல்லாம பேசிட்டு இருக்க. மா, அவர் அவமானப்படுத்துறதுக்காக நான் சொல்லலம்மா. அவர் சொல்றத நாம ஏமா நம்பணும்? அப்படி ஜோசியரால அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு கணிச்சிட முடியும்னா அப்புறம் எதுக்குமா இங்க சண்டை சச்சரவுலாம் நடக்குது? ஜோசியர் சொல்லிட்டு போயிட்டாரு. இனிமேல் நீங்க அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்க போறீங்க. நாம தீவிரமா நினைக்கிற ஒண்ணு நடந்தே தீருன்றது அறிவியல் உண்மை. நல்லது நினைங்களே, நல்லதே நடக்கட்டும். ஜோசியமா ஜோசியம். என்ன ஆசானே அப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம். என்ன கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாலயம் இது, சித்தாலயம். சீராய் பூஜித்திட விளங்கிடும் குவளையம். சீர் கெட்டாலோ அவனியில் பிரளயம். சந்திர பூஜையும் சர்வமும் ரகசியம் அறிய முயல்வோர் அறிவோ பூஜ்யம். புரிந்து வணங்குவோர் நலங்கள் நிச்சயம். இதை தெரிந்து காப்பதே சித்தர் சிவ ரகசியம். சர்வமும் ரகசியம் அறிய முயல்வோர் அறிவோ பூஜ்யம். புரிந்து வணங்குவோர் நலங்கள் நிச்சயம். இதை தெரிந்து காப்பதே சித்தர் சிவ ரகசியம். ஆசானே, உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியுமா? 7 பாஷைகள் அறியும். ஓ, இத்தனை நாளா உங்க கூட இருக்க, இது எனக்கே தெரியலையே. ஏன் ஆசானே, பாட்டு படிச்சதும் ஒரு சிரிப்பு சிரிச்சிங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? கல்வெட்டு பாடல் என்ன அர்த்தங்கன்னு சிரிச்சது. அப்படி அந்த பாட்டுல என்ன எழுதி இருக்கு? சிவாலயம் இது, சித்தாலயம்.
சீராய் பூஜித்திட விளங்கிடும் குவளையம். இது சிவாலயம் மாத்திரமில்ல, சித்தாலயமும் கூட. சீரா கும்பிட்டா இந்த லோகமே நல்லா இருக்குமா? சீர்கட்டா பிரளயமே உண்டாகுமா? சந்திர பூஜையும் சர்வமும் ரகசியம். அறிய முயல்வோர் அறிவோ பூஜ்யம். இங்க மாதம் நடக்கிற பௌர்ணமி பூஜையை பார்க்க நினைச்சா அறிவு பூஜ்யம் ஆயிடுமா? அப்படின்னா பிராந்து பிடிக்கும். புரிந்து வணங்குவோர் நலங்கள் நிச்சயம். இதை தெரிந்து காப்பதே சித்தர் சிவரகசியம். டே நானா, இப்பாட்டில் உள்ளதெல்லாம் எனக்கில்ல, சாதாரண ஜனங்களுக்கு. ஆனாலும் எனக்கு இந்த ஈசன் மேல பக்தி உண்டு. அவன் எனக்கு தந்த சக்தியும் உண்டு. இது சித்தாலயம் என்றால் இவ்விட வந்திருக்கின்ற ஞானம் ஒரு சித்தம் தாண்டா. இப்ப பார், பிச்சுமணி, டேய் பிச்சு, டேய் அட பாவி, என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க? ஏண்டா அபிஷேக தீர்த்தத்தை இந்த ஆள் காலைய விடுறது? யார் நீங்க? பயப்படாதீங்க குருக்களே. உங்க மகனை எதுக்காக திட்டுறீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி நாங்க எங்கேயும் பார்க்கலையே. இவன் என் மகன் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டா பிச்சோ, இவாளை நோக்கு முன்னாடியே தெரியுமா? குருக்களே, உங்க மகனுக்கு என்ன தெரியாது, ஆனா உங்க எல்லாரும் எனக்கு தெரியும். நீங்க? ഞാൻ കേശവൻ നമ്പൂതിരി, വേദം പഠിച്ച പട്ടത്തിരി പരമ്പര. കേരള കൊന്നക്കൽ നാരായണം പട്ടത്തിരിയുടെ പേര്. കൃഷ്ണൻ നമ്പൂതിരിയുടെ പുത്രൻ ഞാൻ. அந்த பரம்பரையில வந்த ஞானம் ஒரு ரிஷிக்கு சமமான. எனக்கு நின்ற மகன் வரவேற்பு கொடுத்திருக்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அம்பலத்துக்கு பெரிய மகான்களும் மடாதிபதிகளும் வந்தால் நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்களா என்ன? பட்டத்திரி பரம்பரையா? இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. சரி, நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கோ, ஈஸ்வரனை தரிசிக்கலாம். வாங்கோ.
இது என்ற காணிக்கை. நான் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்கோ. வாடா. வில்லாளன் விரைந்திங்கு வருவான். என்ன ஆசானே? சரியான நேரத்துக்கு தான் என் பிரசன்னம் நடந்திருக்கு. அம்பலத்துல பல ரகசியங்கள் இருக்கின்றது. ஸ்தலமூர்த்தியான ரசமணீஸ்வரர் அசாதாரண மூர்த்தி. இந்த மூர்த்தி 1000 அணுகுண்டுக்கு சமமான. இவரை நான் விடமாட்டேன். இங்கேயும் இன்னைக்கான வேலைகள் நிறைய இருக்கு. என்ன ஆசானே சொல்றீங்க? பொறுத்திருந்து பார். ഞാൻ இந்த ஈஸ்வரனை கெட்டியா பிடிச்சுக்க போறேன். குருக்களே, ഞാൻ இந்த அம்பலத்துக்கு வர கொடுப்பனை செஞ்சிருக்கேன். പക്ഷേ எனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு. சொல்லுங்க நம்பூதிரி, செஞ்சுடலாம். ஒரு மண்டலம் தொடர்ந்து நான் இங்க வந்து இந்த ஈசனை தரிசிக்கணும். அதுக்கு என்ன, நீங்க தாராளமா வாங்கோ. ஆமா, சுவாமிக்கு ஜாக எங்க? பாபநாசத்துல. பக்கம் தானே, நீங்க தினமும் வரலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வரங்க. சரி. நானா ஆசானே, அம்பலத்துல புகுந்து பௌர்ணமி பூஜையை சோதிச்சவன். சித்தர்கள் இவனை பிராந்தாக்கி அம்மா. வணக்கம்மா. வணக்கம் சுவாமி. எப்படிமா இருக்கீங்க? சித்தர் சாமி அருளால நல்லா இருக்கையா. அபயகந்தி வேரோட என் மகனும் வைத்தியரும் சித்தவனத்துக்கு போய் வேண்டிய மூலிகையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அதுல மருந்து தயாரிச்சு என் பொண்ணுக்கு வைத்தியர் கொடுத்தாரு. இப்ப அவளுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம். 2 நாளைக்கு முன்னாடி தான் குகைக்கு போய் காக்கை சித்தர் சாமிக்கு என் நன்றி நான் செலுத்திட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா. இப்ப கூட சாமியை பார்த்துட்டு தான் வர்றேன். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. என்னய்யா? முன்பின் தெரியாத அந்நிய மனுஷங்களையோ வெளியூர்காரங்களையோ வீட்டுக்குள்ள சேர்க்க வேணான்னு சாமி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. சரியா, நான் யாரையும் உள்ள சேர்க்கல. ஆனா சாமி இதுக்கான காரணத்தை சொல்லிவிட்டாரா? உங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்து இருக்குமா? இந்த நேரம் உங்க பொண்ணு உயிருக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஜாதகம் சொல்லுது. என்னையா சொல்றீங்க? ஆமாம்மா, சுவாமிக்கு
தியானத்துல ஏதோ சலனம் ஏற்பட்டிருக்கு, அதான் சொல்லி அனுப்பிச்சாரு. உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க. இது எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கைக்காகத்தான். சாமி இருக்காங்க, அவர் பார்த்துப்பாரு. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்ப நான் வரேம்மா. சரிங்க ஐயா. ஈஸ்வரா. ஐயா, ஐயா,